அனைவருக்கும் வணக்கம். கும்பராசனையர்களுக்கு சனி பகவானுடைய ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசிக்கு சூரியன் பெயர்ச்சியாகிறார். குரு சூரியனுக்கு நட்பு கிரகம் என்பதால இவ்வளவு நாட்களாக கும்பராசிரியர்களான நீங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தும் பகலவனை கண்ட பனி போல் விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமையிருக்கு. அந்த வகையில இந்த சூரிய பயிற்சியின் காரணமாக கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் சப்தமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுங்க. ஜென்ம சனி விலகுவதால சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் தடைக்கற்கள் அனைத்தும் கூட படிக்கற்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் இந்த சூரிய பயிற்சி தருணங்கள்ல கும்பராசியில் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் தற்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான மேச ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் தைரியமாக மேற்கொண்டு அவற்றில் வெற்றியும் காண இருக்கீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல கடித போக்குவரத்து நன்மை தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றம் கருதி கேட்ட உதவிகளை செய்வாங்க. அதே போல் வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுத்து மகிழ இருக்கீங்க. வருமான பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல தைரியத்தோடு ஒரு சில காரியங்களை துணிந்து செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமையிருக்கு. உத்தியோகத்தில் மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. இந்த தருணங்கள்ல சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்ன மாதிரியான இடையூறுகள் வந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்க சிறந்த ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு அமையிருக்கு. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் கூடிய விரைவில் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான மீன ராசி பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்போது பணப்புழக்கம் என்பது அதிகரிக்குங்க. அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கை கூட இருக்குது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளை நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னின்று சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கோபத்தை குறைத்து கொள்வதும் உணவில் கட்டுப்பாடு காட்டுவதும் நன்மை தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து தனஸ்தானத்திற்கு புதனும் பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் செவ்வாயோடு இணைகிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் தனஸ்தானத்திற்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வர இருக்கு. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. புனித பயணங்களுக்காக செலவிட இருக்கீங்க. பிள்ளைகளின் படிப்பு, வெளிநாடு செல்லும் முயற்சி, வேலை வாய்ப்பு போன்றவற்றிற்காக எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும் வாய்ப்பு உண்டுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவி நிச்சயம் கிடைக்கலாம் என்பதிலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு சிலருக்கு அரசாங்க பதவி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறதுங்க. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இக்காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற
இயலாது. கொள்கை பிடிப்போடு செயல்படவும் இயலாது. வீண் வாக்குவாதங்களால் மனக்கலக்கம் ஏற்பட இருக்கு. தசாபுக்தி பலம் பெற்றவர்கள் இப்போது கவலைப்பட தேவையில்லைங்க. தசாபுக்தி பலம் இழந்திருப்பவர்கள் சனி செவ்வாய்க்குரிய சிறப்பு வழிபாடுகளை அதற்குரிய ஆலயங்களுக்கு அனுகூல நாளில் சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியானவர் குரு. அவர் பலம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரமாக அமைகிறது. தொட்டது துலங்குங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் பட்ட தொழிற்குங்க பட்டது தொழிற்க இருக்கு. பணவரவு திருப்தி தரும் விதத்தில் அமையுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை பளிச்சிட இருக்கு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிச்சயம் நிறைவேறுங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சனி கூட்டு சேர்க்கையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானுடைய வக்ர சஞ்சாரமும் ஏற்பட்டிருக்குதுங்க. இதனால் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் உள்ளதால் ஓரளவே உங்களால் சேமிக்க இளம் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்கு. ஆத்மகாரகரான சூரியனின் சிம்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் கங்காஸ்தான பாக்கியமும் பாடல் பெற்ற திருத்தல தரிசனமும் கிடைக்க இருக்குது. இத்தகைய கிரக கூட்டணி சேர்க்கை ஏற்பட்டதற்குங்க. அதே போல் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. திருமண வயதுள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க இருக்கு. தற்காலிக பணியாளர்கள் அவர்களது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் சுக்கிரன் சனி சேர்க்கையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் உள்ளதால உத்தியோகஸ்தர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க உள்ளதுங்க. சிலருக்கு சிறு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடும். வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது அதற்கு முயற்சிக்கலாங்க. வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்குது. தற்காலிக பணியாளர்களுக்கு அவர்களது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குங்க. லாபம் உயர இருக்கு. புதிய கிளைகள் திறப்பதற்கு வசதிகள் கிடைக்குங்க. வங்கிகளின் ஒத்துழைப்பு எளிதில் கிடைப்பதால் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. கும்பராசனியர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வருங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். அதே போல் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படுங்க. வருமானம் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை தரும் வழிபாடாக அமைகிறது.